திரிசேலம் மணிகண்டன் 2025ஆம் ஆண்டு அதிமுகவுக்கு பொற்காலமாக அமைய வேண்டும் என்று சொன்னால் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யணும்? நியூஸ் 18 சொல்லுதிகார் நேயர்களுக்கு வணக்கம். பாலா, ஒரு சின்ன வேண்டுகோள். திரு சுப்புரத்னம் பேசுறப்ப நான் ஒரு வார்த்தை கூட குறுக்க எதுவும் பேசல. அதே நாகரிகத்தை கொஞ்சம் அவர்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கிறேங்க. அதாவது எனக்கு முன்னாடி பேசின பத்திரிகையாளர் ஒரு விஷயத்தை சொன்னாரு. அதாவது விக்கிரவாண்டி தேர்தல்ல சின்ன பிரச்சனை வருங்கிறதுனாலதான் இடைத்தேர்தல்ல எடப்பாடி பழனிசாமி இரட்டை இலை சின்னத்துல யாரையும் நிறுத்தல அப்படின்னு. அது முழுக்க முழுக்க உண்மைக்கு மாறான ஒரு தகவல். அதுக்கு முன்னாடி நடந்த பாராளுமன்ற தேர்தல்ல அனைத்து இடங்கள்லயும் இரட்டை இலை சின்னத்துல வேட்பாளர்கள் போட்டியிட்டப்ப என்ன மாற்றம் வந்தது? விக்கிரவாண்டிக்குல அவர் பயந்து சின்னத்துல ஏதாவது பிரச்சனை வந்துருக்கோன்னு பயந்து புறமுதுகிட்டு ஓட வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. அதனால அது ஒரு உண்மைக்கு மாறான தகவல். எனக்கு முன்னாடி திரு பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவா பேச வந்த சுப்புரத்னம் சொன்னாரு, நீங்களும் சொன்னீங்க சார், அதிமுகங்கிற இன்ஸ்டிடியூஷனுக்கும் 3 இண்டிவிஜுவலுக்கும் நடக்கிற பிரச்சனை இது. அவங்க 3 பேரும் 3 இண்டிவிஜுவல்ஸ். நான் திரும்ப கேட்கிறேன், இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு ஏறத்தாழ 3 வருடங்கள் ஓடி போச்சு, 2 வருஷங்களுக்கு மேல ஆகி போச்சு. ஒரு பொதுக்குழு உறுப்பினர்களோ இல்ல கட்சியுடைய மாவட்ட செயலரோ யாரோ திரு எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருந்து எதிர்த்தரப்புக்கு போயிருக்காங்களா? ஆனா இவங்க பக்கம் இருந்த புகழேந்தி, ஜேசிடி பிரபாகரன் மாதிரி விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க இவங்க பின்னாடி இருக்காங்களா? இவங்க எப்படி சார் ஒரு அமைப்புன்னு சொல்ல முடியும்? இவங்க ஒரு 3 இண்டிவிஜுவல்ஸ். அதே மாதிரி இன்னைக்கு தேர்தல் ஆணையத்திலையும் அதிமுக உரிமை மீட்பு குழுவினோ அல்லது உரிமை மீட்பதற்கான குழுன்னு ஒரு குழு நடத்தி அந்த குழுக்களை மூலமா ஒருங்கிணைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நாங்க தான் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர், எங்களுக்கு அந்த உரிமை இன்னும் தொடருதுன்னு தேர்தல் ஆணையத்துல பதில் மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் அவர்களுடைய கருத்துக்களுக்கு செவி சாய்க்குது. அதாவது ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அதாவது மன்னாதன் கம்பெனின்னு அந்த காலத்துல ஒரு காமெடி வருமா, அந்த மாதிரிங்க இவங்களா சேர்ந்து ஏதோ நாங்க ஒருங்கிணைக்கிறவங்க எடப்பாடி பழனிசாமி விட்டுருங்க. அவர் இஸ் ஆத்தரைஸ்டு ஜெனரல் செக்ரட்டரி ஃபார் ஏடிஎம்கே. அவர் கடைசியா வச்சுக்கங்க சார். இந்த இருக்கிற 3 இண்டிவிஜுவலை போய் இவங்க முதல்ல பார்க்க முடிஞ்சதா? சசிகலாவை இவங்க பார்க்க முடிஞ்சதா? தினகரனை பார்க்க முடிஞ்சதா? இல்ல திரு பன்னீர்செல்வத்தை பார்க்க முடிஞ்சதா? அவங்களே இவங்களை மதிக்கல. இவங்களா ஒரு பேரை வச்சுக்கிட்டு நாங்க ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு அவங்க ஏதோ பொலிட்டிக்கல் டிராமா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. 2வது, இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட 4 பேர், அதை மட்டும் நான் சொல்றேன். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பிரேயர். சூரியமூர்த்தி என்ற சூரியன் மூர்த்தி அவரோட பிரேயர் வேற, ராம்குமார் ஆதித்யனுடைய பிரேயர் வேற, புகழேந்தி அவரோட பிரேயர் வேற, திரு பன்னீர்செல்வம் என்னங்க சொல்ற இண்டிவிஜுவல்ஸ் இப்ப பட்டியலிடுற இந்த இண்டிவிஜுவல்ஸே அதுல சேர்த்துக்கோங்க.